ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் சரி வாங்க, நம்ம மலேசியில் இப்போ என்ன போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம விஜய் வந்து பூமி பூஜையை சிறப்பாக சீருமா அழகாக செய்யணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயத்த எங்கே சொல்லணும் அப்படின்னு தெரியாமல் கிச்சனில் போயிட்டு மல்லிகிட்ட பேசுகிறப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ராஜேஸ்வரி விட்டு கேட்டுடுறாங்க. ஓ, பூமி பூஜை செய்கிறியா? சீடா செய். எப்படி நீ பூமி பூஜை போடுற? நீயும் உன் பொண்டாட்டி எப்படி நிம்மதியாக இருக்கீங்க? அதுவும் அவள் கையால் விளக்கு ஏற்றணுமா? உனக்கு ஏற்றுவாடா? ஏற்றுவா. அவள் விளக்கு ஏற்றுவா, நான் ஒரேடி அவளுக்கு விளக்கு ஏற்றுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி டைலாக்காக விட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. என்னடா பிளான் பண்ணுறாங்க? இதுக்கப்புறம் மல்லிக்கு பெருசாக எதனா தீங்கு பண்ண போகிறாங்களா, இல்லை இதுக்கப்புறம் திருந்தி வாழ போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்துறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அது ராஜேஸ்வரி நம்பர் 1 டுபாக்கூர் பொறுக்கி. ஸோ அதனால் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, மல்லி வாழ்க்கையில் புதுசாக என்னத்தை குழப்பத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே மறுபடியும் போகலாம். ஆமாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் எப்படியாவது நல்லபடியாக புது பிஸ்னஸை பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓஹோன்னு அப்படியே வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே பிடிக்காத ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வளருன்னு சொல்லிட்டு பூஜை போட வேண்டிய அந்த இடத்துல, செங்கல் வைக்க வேண்டிய அந்த இடத்துல ஒரு பாம் வைக்கிறாங்க. ஆமாங்க, சாதாரண பாம் இல்லைங்க, கன்னி வெடி. ஆமாங்க, கன்னி பெண்களின் மனதை கவர்ந்த நம்ம இவர் இருக்க பார்த்தீங்களா, யார் அவர், ஏகே, மிஸ்டர் ஏகே, அவரை மாதிரி இவங்களுக்கு கன்னி வெடி வைக்க போகிறாங்க. கன்னி வெடி வச்சு அதில் காணாமல் பண்ண போகிறாங்க மல்லியை. ஆனால் இது எதுவுமே நடக்காது. ஏன், எதனால் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்குத்தனத்தை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால எதுவுமே பண்ண முடியலைங்க. ஏன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம டைரக்டர் மாற்றி திருப்பி கொண்டு வந்துகிட்டே இருக்கார். ஸோ அதனால் இது எதுவும் பிரச்சனை எதுவும் வராது எனக்கு தெரிஞ்சு. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரியும். ரெண்டாவது, ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாமே கேஸில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி பூமி பூஜையே போட விடாமல் ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரொம்ப யோசிக்கிறாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிறது ஏதாவது நடக்குமா, நடக்காதா, இல்லை புதுசாக ஏதாவது கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா சி பாபாய் சொல்லணும்னு நினச்சிங்களா? அதுதான் கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃபேஸை வீடியோவில் கட்டுறேன். என்னடா ஏதுறான்னு பார்த்தீங்கன்னா, டைம் இல்லை. ஆமாங்க, ஒர்க்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்த ஒரே காரணத்தால் டைம் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வீடியோ போட்டு ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற வேண்டாம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு போய்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் மல்லி சீரியல் வேறு என்னென்ன புது அப்டேட்ஸ் வரப்போகுது, ரஞ்சிதா இனி என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் நடுவில் நிஷா அவள் ரேணுகாவுக்கு சப்போர்ட்டிவாக எதனா பண்ண போகிறாங்களா, இல்லை ரேணுகா நிஷாவுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி எதனா பண்ண போகிறாங்களா, இல்லை இது எதுவுமே நடக்காமல் மல்லி விஜய் வீட்டை விட்டு போடி போகிற மாதிரி சீன் வைக்க போகிறாரா, இல்லை இதுக்கு நடுவில் வெண்பா குட்டி மல்லி அம்மாவுக்காக நம்ம ரேணுகாவுக்கு பெருசாக ஆப்பு வைக்க போகிறாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களுடன் இணைந்திருப்பது திஸ் இஸ் யுவர் அருள். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா எபிசோடில் இருக்கலாம். சப்போர்ட், சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.